ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக கூட்டணி ஆட்சி அமையாது என்று தொடர்ச்சியாக கூறி வருகிறது. நேற்றைய தினம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக இன்றைய தினமே தம்பிதுரையும் இதுகுறித்து பேசியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் நடந்ததில்ல, இனியும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தம்பிதுரை பேசியிருக்கிறாரு. ஆனா இன்னொரு புறம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமைப்பதில் உறுதியாக இருக்கிறது. இப்ப இவர்களுக்கு பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள ஏதாவது சலசலப்பு ஏற்பட்டிருக்கா? மாறி மாறி இந்த கருத்துக்கள் வருகிறது. ஆனந்தி, மத்திய உள்துறை அமைச்சர் சென்னை எடப்பாடி பழனிசாமியுடன் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தமிழகத்தை பொறுத்தளவு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். முன்னதாக தனியார் செய்தி நிறுவனங்களுக்கு அவர் பேட்டியளிக்கும் பொழுதும் 2026 நிச்சயமாக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அதிமுகவை பொறுத்தளவு கூட்டணியில் மட்டும்தான் பங்கு, ஆட்சியில் பங்கு இல்லை என்று தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில மத்திய பாஜக தலைவர்களிடம் நாம் நேரடியாக கேட்டோம். இது சம்பந்தமாக சில பேச்சுகள் மட்டும்தான் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் தமிழகத்தில் அதிமுக கூட்டணி, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி, தேர்தல் கூட்டணி என்பது பலமாகவே இருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான இன்னும் கிட்டத்தட்ட ஓராண்டுகள் இருந்தாலும் தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்காகவும் தொடர்ச்சியாக எங்களுடைய தேர்தல் பரப்புரைகளை தற்போதே தொடங்குவதற்காகத்தான் நாங்கள் முன்கூட்டியே, ஓராண்டுக்கு முன்கூட்டியே எங்களுடைய கூட்டணியை அறிவித்து விட்டோம். பாஜகவை பொறுத்தளவு இது ஒரு வியூகமாகவே பார்க்கிறது. ஒரு வருடத்துக்கு முன்னதாகவே கூட்டணி அறிவிப்பு என்பது. அதே நேரத்தில் மூத்த தலைவர்கள் சிலர் பேசும் பொழுது கூட்டணி ஆட்சி என்பது பாஜக தலைவர்களும் தெரிவிக்கிறார்கள். ஆட்சியில் கூட்டணியில் மட்டும் பங்கு இல்லை, ஆட்சியிலும் பங்கு பெறுவதற்கு தேசிய தலைமை தற்பொழுது விருப்பம் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் தென்னிந்தியாவை பொறுத்தளவு தமிழகம் மட்டுமல்ல, கேரளா இருக்கட்டும், ஆந்திராவில் இருக்கட்டும், கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவது பாஜகவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது சம்பந்தமாக மத்திய பாஜக தலைமை அல்லது உள்துறை அமைச்சரே நேரடியாக இன்னும் சில நாட்களில் முழுமையான ஒரு விரிவான விளக்கத்தை அவர் அறிவிப்பதற்கான வாய்ப்பு என்பது அதிகம் இருப்பதாகவும் தேசிய தலைமையிடம் விக்னேஷ் முத்து தொடர்ந்து பேசுவோம். இது குறித்து பேசுவதற்காக பேராசிரியர் பாரதிய ஜனதாவை கட்சியை சேர்ந்தவர் திரு ராம ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க சார், அமித்ஷாவினுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா என்ன கூறினார்னு விளக்கம் கொடுத்தாங்க. இன்றைய தினம் தம்பிதுரையும் அது தொடர்பாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். அமித்ஷா தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமையும் என்றுதானே கூறியிருந்தார். அதிமுகவினர் மாறி மாறி நேற்றும் ஒரு முறை விளக்கம், இன்று ஒரு முறை விளக்கம். தேசிய அரசியல்ல பயன்படுத்துகிற சில சொற்றொடர்களுக்கும் டெர்மினாலஜிஸுக்கும் மாநில அரசியல்ல பயன்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. எங்களை பொறுத்தவரை இப்ப யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரப்பிரதேசல செய்யற ஆட்சியை நாங்க என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்லுவோம். பிஜேபி கவர்மெண்ட்னு சொல்றதை விட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லுவோம். தேவேந்திர பட்னவிஸ் அவர்களுடைய ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் சொல்லுவோம். அது எங்களது வழக்கம். அதனால தமிழகத்திலும் அமையப்போவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் என்றுதான் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, கூட்டணினா அமைச்சரவையில பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு திருமாவளவன் சொன்னாரே, அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையா என்பதுதான் இன்னைக்கு விவாத பொருளாக இருக்கிறது. அதை பற்றிய இறுதி விளக்கத்தை ஐயா அமித்ஷா அவர்கள் சொல்வார்கள் என்று நான் பல ஊடக பேட்டிகள்ல கூறியிருக்கிறேன். ஏன்னா இந்த கூட்டணி ஆட்சி என்பதை பற்றி மாநில கட்சிகளுடைய பார்வைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப இங்க தமிழ்நாட்டுல திமுகவோ அண்ணா திமுகவோ அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்றாலும் கூட அவர்கள் கூட்டணி ஆட்சியை விரும்புவதில்லை என்பதுதான் பொதுவான நடைமுறையா இருக்கு. கருணாநிதி அவர்கள் மைனாரிட்டி திமுக அரசாக இருந்த போது கூட அவங்க காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில சேர்த்துக் கொள்ளவில்லை. பிஜேபியை பொறுத்தவரை எங்களுக்கு பெரும்பான்மையாக இருந்தால் கூட கூட்டணி கட்சிகளையும் ஆட்சியில் சேர்த்துக் கொண்டு அவர்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்து நாங்கள் ஆட்சி செய்கிறோம். அப்படிதான் ஊபியில் ஆட்சி நடக்குது. மத்தியில் ஐயா மோடி அவருடைய ஆட்சியும் 2014-19 அப்படிதான் இருந்தது. அதனால இந்த அணுகுமுறையில வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். இதை பற்றி இறுதி முடிவை கலந்து பேசி அமித்ஷா அவர்கள் எடுப்பார்கள். அவரது வழிகாட்டுதல் என்னவோ அதை நாங்கள் மாநில பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்ளும் என்பதா எங்கள் கருத்தாக இருக்கிறது. அதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். இப்ப தேவை என்னன்னா, வலிமையான அதிமுக பிஜேபி கூட்டணி வேண்டும். அதுல இன்னும் பல கட்சிகள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக் கூடாது. அடுத்த 5 ஆண்டுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு தாங்காது, தமிழகம் காணாமல் போய்விடும் என்கிற அந்த பொதுவான அக்கறையோடு, காமன் இன்ட்ரெஸ்ட், அதற்கான நலனோடு தான் நம்ம பணி செய்ய வேண்டுமே தவிர இந்த மாதிரி சர்ச்சைகள்ல நம்ம நேரத்தை வீணாக்கி குழப்பிக் கொள்ளக்கூடாது என்று அனைத்து தரப்பினரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.
அதிமுக பாரதிய ஜனதாவின் கூட்டணி பலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வருங்கால முதல்வரை அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனுக்கு வாழ்த்து தெரிவித்து நெல்லையில போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இதனோட பொருத்தி பார்க்க தானே தோணும். ஏன் போஸ்ட் ஓட்டுனா என்ன? நேற்று வரைக்கும் வருங்கால முதல்வர்னு எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு போஸ்டர் போட்டாங்க. மாநில தலைவரா ஒருத்தர் வரும்போது வருங்கால ஏங்க 2 சினிமாவில நடிச்சாலே வருங்கால முதல்வரேன்னு போஸ்டர் போடுறான் தமிழ்நாட்டுல. ஏன் சினிமால ஹீரோல நடிச்சு ரியல் லைஃப் ஒன்னாயா? சினிமால நீ ஹீரோல நடிச்சா முதலமைச்சர் ஆயிவியா? நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்க? நீங்க உடனே அதுக்கெல்லாம் அடிச்சு அது அப்படி வந்துருவாரு இப்படி வந்துருவாரு தானே எல்லாரையும் போடுறீங்க. நயினா கடந்த 40 ஆண்டுகளாக அரசியல் இருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயே ஒரு மூத்த அமைச்சராக இருந்து பணியாற்றியவர். மிக நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர். அவர் வருங்கால முதல்வரேன்னு சொன்னா என்ன தப்பு? அதுல 2026 முதல்வரேன்னு போட்டு பிஜேபி காரன் பிரச்சனை பண்ணலையே. எதிர்காலத்துல அவர் ஒரு சிஎம் மெட்டீரியல் தான், அது எந்த சந்தேகம் கிடையாது. நன்றி சார். இணைப்பில் பேசியமைக்கு நன்றி திரு ராமசீனிவாசன். தகவல்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரனுக்கு நெல்லையில போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. மற்றொரு புறம் இங்க அதிமுகவினர் தொடர்ச்சியாக கூட்டணியில மட்டும்தான் இருக்கும், கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்திட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த இரண்டையுமே பொது ஆடியன்ஸ் பொறுத்தை தானே பார்ப்பாங்க. நிச்சயமாக ஆனந்தி, பாஜக தொண்டர்களாகட்டும் பாஜக நிர்வாகிகளாகட்டும் அவர்களுடைய எண்ணம் என்பது தமிழக பாஜகவை பொறுத்தளவு 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று கட்சி அதாவது ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான தொண்டர்களின் மன ஓட்டமாக இருக்கிறது. அதுதான் இந்த போஸ்டர் நெல்லை மட்டுமல்ல வேறு சில இடங்களிலும் இது போன்ற போஸ்டர்கள் பல இடங்களில் தொடர்ச்சியாக ஒட்டப்பட்டு வருகிறது. விக்னேஷ் முத்து இணைப்பிலே இருங்கள், இது குறித்து பேசலாம். இது குறித்து பேசுவதற்காக தற்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு திருச்சி வேலுச்சாமி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு அதிமுக சார்பா தொடர்ச்சியாக இப்போ மீண்டும் அதை தெளிவுபடுத்திட்டே இருக்கிறாங்க. இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி விவகாரத்தை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருப்பீங்க, டெய்லி ஒவ்வொரு கருத்துக்கள் வந்துட்டு இருக்கிறத. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? அதிமுகவோட கூட்டணி சொல்லி ஒரு 48 வெடிச்சு சிதறத்துக்கு வந்தார்கள். கூட்டணி ஆட்சியில் என்று அதிமுக விரைவில் கூட்டணியில் சொல்லுகிற ஒரு நேரம் வரும் என்றே நான் நம்புகிறேன். கெட்டனை தானும் கெட்டான் என்கின்ற உண்மையை விட நன்றி திரு வேலுச்சாமி. பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி கிடையாது என்று அதிமுகவின் மூத்த நிர்வாகி தம்பிதுரை பேசியிருக்கிறார். காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி காலங்களிலேயே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்று ஒன்று இருந்ததில்லை, இனிவரும் காலங்களிலும் கூட்டணி ஆட்சி கிடையாது என்று மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதிமுகவின் நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கிடையாது என்ற அதிமுகவின் நிலைப்பாடை திட்டவட்டமாக மீண்டும் ஒருமுறை தம்பிதுரை கூறியிருக்கிறார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.